இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார் நம்ம மிக்சியில் இருக்கிற மாதிரி இது ஒரு ஜார். இந்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸரோட மவுத்து, தென் இது வந்து வேஸ்டேஜ் வருது. ஸோ இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பல்ப்ஸும் வந்து இதில் தான் உங்களுக்கு வரும். ஸோ பல்ப்ஸ் வரும்போது க்ளீனிங்காக தான் இந்த ரப்பர். ஸோ பல்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்ப்ஸ் இந்த கேப்பில் வராது. தென் எல்லா பல்ப்ஸும் இதில் வந்து உங்களுக்கு. ஸோ இது எதுக்காக இதை நம்ம எடுக்கிறோன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல ஃபங்கஸ் ஜாயின் ஆகும். ஸோ நம்ம இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்கோம். ஸோ டூத் ப்ரஷ் மாதிரி லைக் தட் உங்களுக்கு இருக்கும். இந்த கார்னர் இருக்குது இல்லை மேம். ஸோ இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் இது வரைக்குமே உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா வேஸ்டேஜும் எடுத்து க்ளீன் பண்ணலாம். தென் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ரஷ் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வேஸ்டேஜ் எல்லாமே எடுக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது. தென் இந்த ரப்பர் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல அது சிட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அலட்சியமாக அப்படியே போடுது, அது பண்ணக்கூடாது. ஏன்னா போட்டிங்கன்னா ஒரு சிலவே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டேன்ப்பா உட்காரலப்பா அப்படின்னு அதை சொல்லுவாங்க. தென் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாஷ் பண்ண அடுத்த நிமிஷமே இது ஓப்பனில் இருக்கும். நம்ம எடுத்து அதை நல்லா காய வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அகைன் நம்ம ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட் இந்த ரப்பரை செக் பண்ணணும். நம்ம போட்டோமா போடலையாங்கிறத செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இதை இன்செர்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக. இப்படி வைக்கும்போது இந்த குவிங்ஸ்ங்கிறது ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸோட பல்ப் இது கரெக்டாக அவுட் இந்த பக்கம் வரும். ஸோ வேஸ்டேஜ் இந்த பக்கம் வரும் உங்களுக்கு. தென் நம்மக்கிட்ட 3 ஸ்ட்ரைனர் இருக்குது. ஸோ 3 ஸ்ட்ரைனர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். இந்த ஸ்ட்ரைனர் வந்து ஸோ வேஸ்டேஜ் எல்லா ஃப்ரூட்டும், ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன வேஸ்டேஜ் ஃப்ரூட் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தென் உங்களோட ஐடியாஸ் உள்ளதை நீங்கள் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது கேரட் வேஸ்டேஜ் வரும், பீட்ரூட் வேஸ்டேஜ் வரும், தென் ஆப்பிள் கூட வேஸ்டேஜ் வரும், மாதுளப்பழம் கூட வேஸ்டேஜ் வரும். ஏன் மாதுளப்பழத்தில் வேஸ்டேஜ் நீங்கள் கேட்கலாம். மாதுளப்பழத்தை உதிர்த்தி தான் அதில் நடுவில் ஒரு சீடு இருக்கும், அதில் கூட வேஸ்டேஜ் நமக்கு வரும். எது இடத்துல வேஸ்டேஜ் வராதோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்மூத்தி ஸ்டைலர்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த கேப் வராது. அதை வந்து இதை அரெஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அது எதுக்கெல்லாம் அந்த ஸ்டைனர் யூஸ் பண்ணுவாங்கன்னா வித்தவுட் வேஸ்டேஜ். எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனானாவில் வேஸ்டேஜே இல்லை. என்னென்னா நம்ம ஸ்கின்னை பண்ணி எடுத்துதான் ஒன்லி ஃப்ரூட் மட்டும்தான் இருக்கும். தென் ஸ்ட்ராபெரி, அதுலேயும் உங்களுக்கு வேஸ்டேஜே இருக்காது. அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டைனர்ஸில் போட முடியும். தென் அதுலேயே சார்பட்னு இருக்குது. அந்த ஸ்டைனர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்களா, நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறது எப்படின்னா, ஒரு ஃப்ரூட்டை ஃப்ரீசரில் வச்சுட்டு அது வந்து ரொம்ப ஐஸ் கட்டியாகவும் ஆகக்கூடாது. தென் அந்த எப்படி சொல்கிறது, செமி ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஸ்டேஜில் எடுத்து அதை போடணும். தென் சுகர் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. சுகர் வந்து பவுடர் ஆக்கிட்டு அந்த பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அது பிளெண்ட் ஆகும்போது அந்த சுகரோட இது வந்து உங்களுக்கு திட்டாக தெரியாது. நார்மல் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த சுகரோட திட்டு உங்களுக்கு தெரியாது. தென் இந்த ரப்பர் எதுக்காகன்னா, இங்கே இருக்க இந்த ரப்பரும் இந்த ரப்பரோட பர்பஸ் என்னென்னா, இந்த ஸ்டைனை இப்போ இன்செர்ட் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம உள்ளே இருக்க ஜூஸோட பல்ப்ஸ் எல்லாமே இங்கே வேஸ்டேஜ் வரும். இதை வந்து இந்த ரப்பர் டோட்டலாக இதை க்ளீன் பண்ணும். இந்த ரப்பர் வந்து இதில் சுற்றிட்டு இருக்கிறதுல அதை க்ளீன் பண்ணும். ஸோ இது எப்படின்னா, இந்த ரெட் டாட் ஈக்குவலாக வச்சிங்கன்னா செட் ஆகிடும். ரெட் டாட் டு ரெட் டாட் ஈக்குவலாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈக்குவலாக செட் ஆகிடும். தென் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா ஒன்று போய் கீழே விழுந்துடும். ஸோ இதை நம்ம சேஃப்டியாக கீழே விழுகாத மாதிரி ஒரு பவுல்லையோ எதுலையாச்சும் ஒன்று சேஃப்டியாக வச்சுருக்கணும்.
இதை பார்த்தீங்கன்னா மேம் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் கரெக்டாக இந்த சென்டரில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரெட்டுக்கு வச்சுட்டு தென் ஸோ இது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே அந்த மிஷின் செட் பண்ணுறீங்கல்ல, அதை கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஜார் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். நீங்கள் அதை செட் பண்ணலைன்னா இந்த ஜார் உங்களுக்கு ஒழுங்காக உட்காராது. ஃபஸ்ட் அதை ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணால் தான் தென் இது உங்களுக்கு ப்ராப்பராக சிட்டிங் ஆகும். தென் இப்போ நீங்கள் வந்துட்டு மிஷின் ஆன் பண்ணால் ஸோ ஆன் ஆகும். ப்ராப்பராக உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ எதுக்கு இது மேலே ஆன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப். ஸோ எதுக்காக கீழே உங்களுக்கு ஆஃப் எல்லாம் இல்லை, இது எப்படின்னா மேம் டாப்லேயும் இருக்கும் டவுன்லேயும் இருக்கும். டாப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரண்ட், இது பேக் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா இன்கேஸ் நம்ம 3 ஃபுட் போகிறோம் நீங்கள் ஒட்டுக்கா அட் டைமில் 3 ஃபுட் இன்செர்ட் பண்ணுறோன்னா ஒரு ஃபுட் கிரைண்ட் ஆகும். தென் 1 more ஃபுட் கிரைண்ட் ஆகும்போது 3வது ஃபுட் ஸ்டெக் ஆகும். இன்கேஸ் ஸ்டெக் ஆன ஃபுட்டை ஒன்ஸ் நம்ம ரிவர்ஸை போட்டு அகைன் ஃப்ரண்ட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃப்ரண்ட்டில் போட்டு மிஷின் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட் உள்ளே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் பேக் போட்டு திருப்பி ஃப்ரண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிரைண்ட் ஆகிடும் எல்லாமே. தென் வேஸ்டேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்டையர் முடிஞ்சுது. நீங்கள் தேவையில்லாமல் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இருக்க வேணாம், ஆஃப் பண்ணிடலாம். பல்ப் ஸ்டார்ட் எப்படின்னா பல்ப் உங்களுக்கு ஸ்டாப் ஆனாவே அவ்வளோதான், அங்கே உங்களுக்கு என்டையர் இது ஸ்டாப். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சென்சாரே இதுதான் உங்கள் சென்சார். இந்த இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணால் தான் மிஷின் ஆன் ஆகும். இது வேஸ்ட், இது ஜூஸுக்கா? இது ஜூஸ், அது வேஸ்ட். இங்கே போடுறது தான் எனக்கு பாருங்கள் ஒரே சொல்லிட்டு. நீங்கள் வந்து கீரை ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அதிகமாக வரும். எப்படி சொல்கிறது, அந்த வேஸ்டேஜ் தான் அதிகமாக. மசாலாக்கீரை சார் கீரையே போட்டிங்கன்னாலும் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிற அளவு இருக்கும். ஏன் நீங்கள் கீரை இன்னும் இல்லை சார், கீரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் தான் அதிகமாக வரும். ஓகேவா, நீங்கள் அது வரும்போது கம்பல்சரி வாட்டர் ஃப்ரூட் ஒன்று கம்பல்சரி ஆட் பண்ணணும். நான் வெறும் இங்கே குக்கும்பர் பண்ணக்கூடாது, தென் சுகர் கேனோட இது யூஸ் பண்ணக்கூடாது, இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. தென் கீரையை போடுறீங்கன்னா இப்போ இந்த கப் ஆஃப் கீரை நான் போடுறேன்னா பாதி குக்கும்பர் அடுத்த செகண்டே நீங்கள் உள்ளே போடணும். ஓகே, ஒத்துக்காய் கீரை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் குக்கும்பர் போடுறது வேஸ்ட். ஓகே, இல்லை ஒரு கீரை ஒரு குக்கும்பர் தண்ணி வேணுங்கிறதுக்கு அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நான் அடுத்த குக்கும்பர் ஆட் பண்ணணும். அந்த குக்கும்பர் கிரைண்ட் ஆகும்போது அந்த தண்ணி